ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். சகஜ சமாதியை பற்றி தத்தாத்ரேயர் பேசின்றிருக்கார். சகஜ சமாதிங்கிறது நிசப்தமான உயிரோட்டத்தோடு உள்ள விழிப்புணர்வு நிலைங்கிறது தான். அதாவது இங்கே விழிப்பும் உறக்கமும் கனவும் ஏதுமே இல்லாத உயர்ந்த ஒரு நிலை தான் இந்த சகஜ சமாதி நிலை. இந்த நிலையில தான் அளவற்ற ஆற்றல், அறிவு திறன், படைப்பாற்றல் அப்படிங்கிற மாதிரியான எல்லையற்ற ஒரு அமைதி இதில் தான் கிடைக்கிறது. தாயுமானவ சுவாமிகள் இந்த சகஜ சமாதியை பற்றி பேசுகிறார். சாஸ்வத முக்தி நிலை ஈதென்று உணர்த்தியே சகஜ நிலை தந்து வேறொன்றும் எண்ணாமல் உள்ளபடி சுகமாயிருக்கவே ஏழையர்க்கு அருள் செய்வாய் அப்படின்னு பாடுறார். அப்போ இங்கே சகஜம்னு உண்டுமானால், சகஜம்னா அதுக்கு இயல்பு நிலைன்னு பேர். இயல்பு நிலைன்னா உள்ளது உள்ளபடி யதார்த்த இயல்போடு விளங்குவது தான் இங்கே சகஜம். அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இதை பற்றி ஒருத்தர் கேட்குறார். அப்போது சகஜ சமாதியை பற்றி கேட்கும்போது ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணீரில் இருந்து துள்ளி நிலத்தில் விழுந்து துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மீனை எடுத்து திரும்ப அந்த தண்ணீரில் விட்டா அது அடையக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுதான் சகஜ நிலைன்னு சொல்கிறார். ஏன்னா நீருக்குள்ள பிறந்து நீரிலவையே வாழ்ந்து நீரிலவையே மடியக்கூடியது மீன். அதற்கு ஆனந்தம் எதில் இருக்குன்னா அந்த தண்ணியில் தான் இருக்குது. அப்போ அந்த தண்ணியில் அது அங்கும் இங்குமாக நீந்து விளையாடி உணவை தேடி உண்டு உயிர் வாழக்கூடியது. அப்போ மீனுக்கு நீர் தான் உலகம். நீரை விட்டு மீனை பிரிப்பதுங்கிறது அதை சாகடிக்கிறதுக்கு சமமாயிடும். அதே மாதிரி தான் இங்கே நம்முடைய சொரூபம் உண்மையிலவேயே ஆத்மஸ்வரூபம்தான். இந்த ஆத்மஸ்வரூபம்தான் நான்கிறத யார் ஒருத்தன் சரியாக உணர்ந்து கொள்கிறானோ அதுவேதான் அவனது சகஜ நிலை, அதுவேதான் அவனது இயல்பாகிறது. அப்போ தோணலாம் எப்படின்னா, உலக விவகாரங்களில் ஈடுபட்டுக்கிண்டு சகஜ சமாதி நிலையில் இருக்கிறவனுக்கும் உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டே பந்தங்களில் சிக்கிக்கிண்டு இருக்கிறவனுக்கும் இடையில எந்த விதமான வேற்றுமைகளும் பார்ப்பவர்களுக்கு தெரியாது. ஏன்னா ரெண்டு பேருமே ஏதேதோ காரியங்கள் சரிக்கு சமமாட்டு செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் செய்கிற அதே காரியங்கள் எல்லாம் இவனும் செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த இரண்டு பிரிவினருக்கும் இடையே உள்ள மனப்பான்மையில் தான் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அப்போ உலக பந்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஓயாது எண்ணங்கள்லவையே ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புகிறான். அப்போ இந்த மாதிரியான இருமைகளால் ஒரு எண்ணத்திற்கும் மறு எண்ணத்திற்கும் ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையில் சிதறிய மனதை உடையவனாக ஆகி அதிலவையே சிக்குண்டு கிடக்கிறான். ஆனால் இந்த சகஜ சமாதி நிலையில் இருக்கக்கூடியவனுக்கு எண்ணங்களே இல்லாத நிலையாட்டு போயிடுது. ஏன்னா அந்த எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னாக்க பரமாத்மாவோட சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறாங்க, வேலை செய்கிறா. அந்த வேலைக்காரியினுடைய ஊர் எங்கேயோ இருக்குது. இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபாரினில் வேலை செய்ய போகிறாங்க, வீட்டு வேலை செய்ய போகிறாங்க. நான் இப்போ இதில் ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேனே தவிர இதுக்கு வேற எதையாவது சம்மந்தப்படுத்தி யோசிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அம்மா இந்தியாவிலேருந்து கிளம்பி ஃபாரினில் அமெரிக்காவில் ஒரு வீட்டு வேலைக்கு இந்த அம்மா போகிறாங்க. அவங்களே செலவு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்குவோம். ஏன்னா இப்போதைக்கு இந்த கேள்விகள் எல்லாமே வருங்கிறதுனால தான் இதை தவிர பாக்கி உள்ள விஷயங்களை பேச வேண்டாம். ஏன்னா இதில் நாம் இந்த ஒரு நிலைக்குண்டான ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போது அந்த அம்மா இங்கேருந்து அங்கே போய் வேலை பார்க்குது. இந்த அம்மாவுக்கு குழந்தைங்க குடும்பம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ இந்த அம்மா அங்கே போய் உக்காந்துக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா அமெரிக்காவில் போயிட்டு
அந்த வீட்டில் உள்ள குழந்தைகளை குளிப்பாட்டி ரெடி பண்ணி சமையல் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ எப்படின்னா இந்த அம்மாவினுடைய குடும்பம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. அப்போ இதை நினச்சி இந்த அம்மா வருத்தப்பட்டுக்கிட்டே உக்காந்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அந்த வேலை பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைகளை மாதிரியே அங்கே உள்ள அந்த குழந்தைகளை எல்லாமே குளிப்பாட்டி அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே துணிமணிகள் எல்லாமே போட்டு அழகு பார்த்து அந்த குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி கூட்டிகிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. தன்னுடைய வீடு மாதிரியே அந்த இடத்துல உள்ள அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்த பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு தெரியும், நான் இங்கே ஒரு வேலை மட்டுமே தான் பார்க்குறேன். எந்த வேலை, யாருக்கான வேலை? அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்துக்கான வேலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்திற்கான வேலையை நான் இங்கே பார்க்குறேன். அந்த ஒரு நிலை இருக்கும். ஆனால் அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு எப்போதுமே இருந்தாலும் இவங்கள் நான் இங்கே ஒரு வேலை மட்டுமே தான் செய்கிறேன் அப்படிங்கக்கூடியதில் இருந்துக்கிட்டு இந்த வேலைகளில் எதுலேயுமே அவங்க பந்தப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், இது தன்னுடைய குடும்பம் இல்லை, இது தன்னுடைய குழந்தை இல்லை அப்படிங்கக்கூடிய தெளிவு இவங்க கிட்டக்க இருக்கும். அப்போ இந்த தெளிவு இவங்க கிட்டக்க இருக்கிறதுனால இவங்க அங்கே நடக்கக்கூடிய எந்த விஷயத்தினாலும் இவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக மாட்டார்கள். ஏன்னா அப்போ இவங்க யாருக்காக வேண்டி செய்கிறாங்க, அங்கே உள்ளவங்களுக்காக வேண்டி வேலை செய்கிறாங்கங்கக்கூடிய ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே நடக்கக்கூடிய இந்த விஷயங்களில் அவங்க பந்தப்பட மாட்டாங்க. ஆனால் ரொம்ப அன்போடு ரொம்ப அக்கறையோடு அவங்க அந்த இடத்துல வேலை செய்கிறார்கள். அப்போ இவங்களுடைய மனம் எந்த விஷயத்துலையுமே பாதிப்புகளுக்கு உள்ளாகாது. அதே மாதிரி தான் இங்கே சகஜ சமாதியில் இருந்து அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே எதில் ஒடுங்கி போய் இருக்கும்னா பரமாத்மாவோட சம்பந்தப்பட்டவையாகவே இருக்கிறது. அப்போ காந்தம் பாய்கிற ஊசி சதா சர்வகாலமும் வடதிசையை நோக்கி இருக்கிறது மாதிரியே இவனுடைய எண்ணங்கள் யாவுமே பரமாத்மாவை பற்றியே தான் இருக்கின்றன. அப்போ பரமாத்மாவோ பேரானந்த சுரூபனாட்டு இருக்கிறான். அங்கு துன்பங்கிற பேச்சுக்கே இடமே இல்லை. சூரியனிடத்துல போய் கொஞ்சம் எனக்கு இருட்டை கொஞ்சம் காத்தி கொடுன்னு நான் எப்படி கேட்க முடியும்? சூரியன் கிட்டக்க எனக்கு இருட்டுங்கிறது எனக்கு தெரியலை, அந்த இருட்டு எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன், அதனால் அந்த இருட்டை நீயே தான் எனக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு போய் கேட்டால் எப்படி அங்கே இருட்டை காட்டி கொடுக்க முடியும்? சூரியன் அந்த இடத்துக்கு போகும்போதே அங்கே பிரகாசத்தை தவிர வேற ஒன்றுமே இல்லைங்கிறது தானே சத்தியம்னு ஆயிடும். அதே மாதிரி சூரியனிடத்துல எப்படி இருளே இருக்கிறது இல்லையோ அதே மாதிரி பரமாத்மாவோடு இணைந்திருக்கும் பொழுது உலக காட்சியில் எல்லாமே இன்பமயமாகவே தான் இருக்கும், இருப்பதெல்லாம் இறைவனாகவே தான் தோன்றுகிறான். அப்போ என்னன்னா இந்த உலக விவகாரங்களில் ஒரு பந்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறவனுக்கும் அதே உலக விவகாரங்களில் சகஜ சமாதி நிலையில் திகழ்பவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். அப்போ இத்தகைய சகஜ சமாதி நிலையில் இருக்கிறவர்கள் சகஜமாக எல்லோரிடமுமே பழகுவார்கள், உண்பார்கள், உறங்குவார்கள், உரையாடுவார்கள். ஆனால் தனக்கு வேறாக எதிலும் பந்தப்பட முடியாத நிலையிலே ஏகனாக அவரே இருக்கிறார். அவரே ஜீவன் முக்தர், அவரே ஞானி, இதுவே சமாதியினுடைய பூரண நிலைங்கிறத நீ அறிஞ்சுக்கோ பரசுராமான்னு சொல்றார். இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கூட ஏற்படலாம்ங்கிறதுனால, ஏன்னா பரசுராமரன் நிறைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரதுனால இதை சாஸ்திரங்கள் எல்லாமே ஒத்துக்கிறதுங்கிறத காட்டி கொடுக்கணுங்கிறதுனால இவரே அடுத்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார். ஞானிகளினுடைய நிலையை மேலும் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி நான் உனக்கு சத்தியலோகத்தில் நடந்ததை நான் சொல்ல போகிறேன், அதையும் கவனமாட்டு கேளு அப்படின்னு சொல்லி தத்தாத்ரேயர் சத்தியலோகத்தில் நடந்த விஷயங்களை ஒரு கதையாட்டு சொல்கிறார். எப்படின்னா, மிக பரிசுத்தமான சத்தியலோகத்தில் பிரம்மாவினுடைய சபை,
அங்கே அதிநுட்பங்களான விசாரணைகளை முன்னிட்டு ஞானத்தை பற்றிய ஒரு சத்சங்கம் அங்கே ஏற்பட்டது. அந்த சபையில் யாரெல்லாம் கூடியிருக்கிறார்கள்னா, சபை பிரம்மலோகம், பிரம்மாவினுடைய சபை. அதில் சனகாதி முனிவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. வசிஷ்டர், அத்ரி, விஸ்வாமித்திரர், புலஸ்தியர், புலகர், பிருகு, ஆங்கீரசர், பிரச்சேதர், நாரதர், சிவனர், வாமதேவர், கௌதமர், சுகர், பராசரர், கண்வர், காஷிபர், தக்ஷர், சுமந்து, விகிதர் மற்றும் தேவலர்ங்கிற மாதிரியான அநேக ரிஷிகள், ராஜ ரிஷிகள், இவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி பிரம்மசூத்திரத்தை பற்றி நான்முக பிரம்மனிடம் ஒரு விசாரத்தை மேற்கொள்கிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாரும் பிரம்மசூத்திரத்தை பற்றி பேச்சு நட வருது. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து பிரம்மதேவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. எங்களை மாதிரி இந்த உலகத்தையும் உலகத்தை கடந்த நிலைகளாய் உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் காணப்படுகின்ற அநேக ரிஷிகளும் செய்யக்கூடிய செயல்களில் வேறுபாடுகள் எதனால் உண்டாகிறது? ஏன்னா பரசுராமர் மட்டும் இந்த கேள்வியை கேட்கல. அப்போவேயே இந்த விஷயங்கள் உத்தேசித்து அதை ஞானிகள் எல்லாருமே அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் தத்தாத்திரேயர் இந்த விஷயத்தை சொல்றார். ஏன்னா இவர்கள் எல்லாருமே சத்தியலோகத்தில் இருக்கிறார்கள். அப்போ சத்தியலோகத்தை கடந்து அதாவது இந்த உலக விஷயங்கள் எல்லாத்தையுமே கடந்து அந்த நிலைகளை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்திலவேயே இப்போ இவர்கள் பிரம்மலோகத்தில் இருந்து இந்த விஷயங்களை சிந்திக்கிறார்கள். இவர்களை மாதிரியே உலகத்தில் காணப்படுகின்ற அநேக ரிஷிகள் இருக்கிறார்கள். ஏன்னா இங்கே நான் மட்டும்தான் உயர்ந்த தத்துவ விஷயங்களை எண்ணுகிறேன்னு இல்லை, நிறைய பேர் எண்ணிக்கிண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரியான ரிஷிகளும் நாங்களும் இப்படி செய்யக்கூடிய செயல்களில் ஏன் இந்த வேறுபாடு எதனால் வந்தது அப்படின்னு. இதில் எப்படி வேறுபாடுனா, சிலர் எப்போதுமே சமாதியிலவே இருக்கிறார்கள், சிலர் பக்தியில் பரவசம் அடைகிறார்கள், சிலர் மற்ற சராசரி மனிதர்களை மாதிரி உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பலவிதமாகவே தானே இருக்கிறோம். ஆனால் இதில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது நிலையிலேயே சிறந்ததுன்னு நாங்கள் கருதிக்கிட்டே இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதை செய்கிறோமோ அதுதான் சிறந்ததுன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ எங்களில் யார் சிறந்த நிலையில் இருக்கிறோங்கிறத எங்களுக்கு நீங்களே தான் சொல்லணும். இதை நாங்கள் எல்லோருமே அறிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆசையாட்டு இருக்கிறோம், ரொம்ப விருப்பத்தோடு இருக்கிறோம். எனவே நீங்கள் சொல்ல வேண்டியது என்னதுன்னா, எங்களில் யார் உத்தம ஞானிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட வச்சுட்டார். இதை பார்த்தது இந்த விஷயங்கள் இப்படி போகிறதே, இந்த பேச்சுகள் இப்போ இந்த மாதிரியான விவகாரங்களான ஒரு பேச்சாட்டி இருக்கிறதே அப்படின்னு யோசித்த பிரம்மதேவர் சுதாரிச்சுண்டு, இவருக்கு நாம் என்ன பதில் சொன்னாலும் இவர்களுக்கு திருப்தியே உண்டாக்காது. அப்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே தவசீலர்களாட்டு இருக்கிறீங்க, இந்த விஷயத்தில் நானும் உங்களை மாதிரியே தான் யோசிக்கிறேன். அதனால் நாம் என்ன பண்ணுவோம்னா, இதை நாம் பரமேஸ்வரன் கிட்டக்கவையே போய் கேட்டு அந்த உண்மையை நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதனால் வாங்க நம்ம எல்லாருமே பரமேஸ்வரன் கிட்டக்க போய் கேட்கலாம்னு சொல்லி உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, முடிவு செய்து அவர்களோடு என்ன பண்ணிக்கிறாங்க, விஷ்ணுவையும் சேர்த்துக்கிறாங்க. எல்லாருமே சேர்த்துண்டு கைலாயத்தில் மகாதேவரை போய் நமஸ்கரிக்கிறார்கள். இவர்களது சந்தேகத்தை பிரம்மா முன்னின்று கூற மற்ற ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து, ஆமாம் இதுதான் எங்களது கோரிக்கை, இதை நீங்கள் தான் எங்களுக்கு சரியான விளக்கத்தை தர வேண்டும்னு சொல்லி கேட்டு நிற்கிறார்கள். எல்லாருடைய மன ஓட்டத்தையும் அறிந்து கொண்ட அந்த பரமேஸ்வரன் இவர்களுக்கு நான் கூறுவதை விட லோகமாதாவான திரிபுரை கூறுவதுதான் சரியாக இருக்கும்னு சொல்லி ஒரு தீர்மானத்திற்கு வருகிறார். இந்த தீர்மானத்துக்கு வந்த பின்ன அங்கே கூடியிருந்தவர்களை நோக்கி, நானும் இது சம்பந்தமாக அறிந்தவன் இல்லை, அதனால் நாம் எல்லோருமே அந்த
அனைவருக்கும் இந்த அறிவை கொடுத்த அந்த வித்யா தேவியான திரிபுரையை தியானம் செய்யலாம். அவள் மட்டுமே தான் இதற்கு சரியான விடையை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவள்னு சொல்லி பரமேஸ்வரன் முதல் கொண்டு எல்லோருமே திரிபுரையை தியானம் செய்து அவளை வழிபடத் தொடங்கினர். இப்படி பக்தர்களினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட வித்யா தேவியான திரிபுரை என்ன பண்றான்னா, இவர்கள் எல்லாருடைய சந்தேகங்களை தீர்க்கும் பொருட்டு பரவெளியில இடி ஓசை போன்ற ஒரு சப்த வடிவினலாக அசரீரியாக தோன்றி, என்னன்னா அசரீரின்னா சரீரம் இல்லை, குரல் மட்டும் கேட்கறது. தவயோகிகளை எதற்காக என்னை தியானித்து அழைத்தீர்கள்னு கேட்குறா. இந்த உங்களுடைய கோரிக்கை என்னன்னு நீங்கள் தாராளமாட்டு எனக்கிட்டக்க கேளுங்கோ, என்னுடைய பக்தர்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவது எனது கடமை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்படி கேட்ட உடனேயே, இந்த குரலை கேட்ட உடனே எல்லோருக்குமே ரொம்ப பரவசமாயிடுத்து. எங்கும் எதிலும் நிறைந்து இருக்கக்கூடிய அவளுக்கு திசைகளும் தேச காலங்களும் கிடையாது இல்லையா. இப்போ இன்னொன்று, அவளோ சரீரம் இல்லாமல் அச்சரீரியாக கேட்குறா. அப்போ உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, கைகூப்பி தொழுதவாறே அனைத்து திக்கிலுமையே சுற்றி சுற்றி சாஷ்டாங்கமாக விழுந்து மேலும் கீழுமாக வணங்கி பலவாறாக துதித்தனர். அம்மா, உன்னுடைய பரவடிவத்தையும் உன்னுடைய ஐஸ்வர்யங்களையும் உன்னுடைய ஞானத்தையும் அந்த ஞானத்தின் பலனையும் அதனை அடையும் சாதனையையும் அந்த சாதனையின் முக்கியத்துவத்தையும் அதனால் உண்டாகக்கூடிய சித்தியையும் சித்தியின் முடிவான நிலையையும் சித்தர்களில் உத்தமர் இன்னார் என்பதையும் ஒவ்வொன்றாக வரிசைப்படி கிரமமாக நீங்களே எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரிபுரையை மேலும் கீழுமாக அனைத்து திசைகளிலும் விழுந்து வணங்கி நமஸ்கரித்து தொழுது நின்றார்கள். இப்படி கேட்ட ரிஷிகளின் மீது தயை உடையவளான அந்த பராவித்யாவிற்கு வித்தானவளான அந்த அம்பிகை இந்த ரிஷி முனிவர்களை நோக்கி பேசலானாள். அனைத்து தவயோகிகளும் கவனமாக கேளுங்கள் சொல்லிட்டு இப்போ அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களா சொல்றா. என்னால் கொடுக்கப்பட்ட, அதாவது என்னால் உருவாக்கப்பட்ட இந்த ஆகமங்களை கடைந்து அதில் இருந்து எடுத்த அந்த அமிர்தத்தை உங்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கிறேன். நீங்கள் அனைவரும் பரவெளியில் பருகி பரவசம் அடையுங்கள்னு சொல்றா. எதிலிருந்து இந்த உலகம் தோன்றியதோ அந்த ஆதார பொருளே நான் அப்படின்னு சொல்றா. அவைகள் எல்லாம் கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கக்கூடிய பிம்பம் மாதிரி தோன்றி நிலைத்து பிறகு மறைந்து விடுவது எப்படி எல்லோருக்கும் இயல்பாக காணப்படுகிறதோ அதே போல என்னுடைய மாயா சக்தியை அறியாதவர்களுக்கு இந்த உலகம் உண்மையாகவே தோன்றுகிறது. அது நிலையாக இருப்பது போல இருக்கிறது. இறுதியில் அவர்கள் இந்த தேகத்தை விடும் பொழுது அது இல்லாமல் போகிறது. இந்த இடைப்பட்ட வாழ்நாட்களில் இந்த ஜீவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் இறுதி வரை தங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் அற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், என்னால் உண்டாக்கப்பட்ட இந்த மாயா சக்தியில மயங்கிய இவர்கள் மற்றவர்களால் ஏற்றி வைத்து கொள்ளப்பட்ட ஏராளமான எண்ணங்கள்ல சிக்கிக்கொண்டு மதிமயக்கத்தில் இருக்கிறார்கள். இது எப்படின்னா, ஒரு சின்ன குழந்தையிலவையே இதுதான் ஆப்பிள்னு சொல்லி பழக்கப்பட்டாச்சு, மாம்பழம் இதுதான் சொல்லி பழக்கப்பட்டாச்சு, இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உருவத்தை காட்டி பழக்கப்பட்டாச்சு. இந்த மரம் வேப்ப மரம், இந்த மரம் அரச மரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேதங்களை கொடுத்து பழக்கியாச்சு. இது அம்மா, இது அப்பா, இது தாத்தா, இது பாட்டின்னு சொல்லியாச்சு. இது சூரியன், இது சந்திரன்னு காட்டி கொடுத்தாச்சு. இப்படியாக மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்களை இந்த குழந்தை நம்பி அதுவே தான் சத்தியம்னு சொல்லி அதே விஷயத்துலவையே நின்றுருக்கு. அப்போ அதுதான் உண்மைங்கிற மாதிரி, அது நித்தியமாட்டே இருக்குங்கிற மாதிரியான கற்பனைகளுக்குள்ளவையே சிக்கின்னு இருக்கு.
அப்போ இந்த மாதிரியான இவர்களிடமிருந்து இந்த மாதிரி தவறான எண்ணங்களோடு கூடிய மதிமயக்கம் மாற வேண்டும். இப்படி மாறணும்னா என்ன பண்ணணும்? என்னால் கொடுக்கப்பட்ட சாஸ்திரங்களை அறிந்து, சாஸ்திரங்களை படித்து, அதில் தேர்ச்சி பெற்று, மதிமயக்கம் தீர்ந்து, மாயையாகிய என்னுடைய மகாசக்தியினால் மனதின் அறியாமை மயக்கம் அகன்று, ஏன்னா அதற்கும் இவளுடைய கிருபை வேண்டும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ நான் நினச்சிட்டேன்னா எனக்கு இதெல்லாமே என்னுடைய அறிவுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு செகண்ட் ஆயிடுத்துன்னு உண்டுமானா அந்த அத்தனை விஷயங்களும் மறந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நல்ல பண்டிதனாட்டு தான் இருப்பான். சபையில் வச்சு எடுத்து பேசணும்னு சொல்லிட்டு வரும்போது பேச்சே வராமல் திக்கு முக்காடிட்டான்னா முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன ஆகுறதுன்னா, அப்போ மனதினுடைய அறியாமை மனதினுள்ள ஏற்றி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அறியாமை அகல வேண்டும் அப்படின்னா அதற்கு என்னுடைய அருள் வேணும்னு சொல்லி அவளே சொல்றா. இந்த அருளினால் சதா அந்த தூய அறிவில் ஆத்ம நிஷ்டையில நிலைத்து இருக்கக்கூடிய தவயோகிகள் யாரோ அவர்களே தான் தங்களுடைய சுயம் பிரகாசத்துல திளைக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே தான் தங்களது விகல்பமே இல்லாத மனசுல இருமைகளால் சூழப்பட்ட அலைகள் ஏதுமே இல்லாமல் கம்பீரமாக காணப்படுகின்ற ஒரு ஆழ்கடல் அமைதி போல தனித்த ஆத்மாவாக இருக்கின்ற ஒன்றேயான என்னை, இரண்டற்ற சுயமே நான் என்பதை அறிந்து என்னோடு ஒன்றாக கலந்து அந்த சுய சொரூபத்திலேயே பிரகாசிக்கிறார்கள். பக்தர்கள் எப்படி இருமைகளால் சூழப்பட்ட பக்தியினால் என்னை ஆழமாக ஊடுருவி என்னை அவர்களிடமிருந்து வேறாக பாவிக்கிறார்கள். அப்போ என்ன ஆகிறது? அவர்கள் வேறு நான் வேறு என்று பக்தி செய்து அப்படி வழிபடுவதன் வாயிலாக அவர்களுக்கு உடல் தொடர்பை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவர்கள் எல்லாருமே இவர்களது உடலின் மீது எப்படி அலாதி பிரியம் வைத்திருக்கிறார்களோ அதுபோல உடல் இல்லாத எனக்கும் ஒரு உடலை கொடுத்து இவர்களது உடலை போலவேயே பலவிதமான உருவங்களில் வடித்து அநாதி பிரியத்தோடு வழிபடுகிறார்கள். அந்த கரணங்களையும் புறப்புலன்களையும் புற உறுப்புகளையும் செயல்படுத்துகின்ற பிராணன் உடல்ல உள்ளும் புறமும் சென்று வருவதற்கு எது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, எது எல்லாவிடில் எந்த இயக்கமும் உண்டாகாதோ, எதை சாஸ்திரங்கள் சுயம் பிரகாசின்னு சொல்றதோ அதுவேதான் நான் அப்படின்னு சொல்றா. இதுவேதான் என்னுடைய உருவமற்ற உண்மையான சொரூபம், இதுவேதான் என்னுடைய பரவடிவ நிலை. இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய தவ யோகிகளை பார்த்து சொல்றா, அநேக பிரம்மாண்டங்களுக்கு வெளியேயும் உள்ளேயும் நானே தான் இருக்கிறேன். நித்தியமும் நானேதான், அநித்தியமும் நானேதான். ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் கூடிய பஞ்ச பிரம்மமும் நானே. அநேக பிரம்மாண்டங்களுக்கு வெளியே சதா சமுத்திரத்துல மணித்வீபத்துல இருக்கக்கூடிய கடம்ப வனத்துல சிந்தாமணிங்கக்கூடிய மாளிகையின் உள்ளே சதாசிவனை என்னோடு அமரும் ஆசனமாகவும் என்னுடைய அமரக்கூடிய ஆசனமாகவும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈஸ்வரன் கூடிய நால்வரையும் எனது அமரும் ஆசனத்தின் 4 கால்களாகவும் கொண்ட இந்த பஞ்ச பிரம்மம் கூடிய ஆசனத்தில் அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்கின்ற என்னுடைய இந்த வடிவமே அபர வடிவம்ங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றா. என்னுடைய அனைத்து திசைகளும் நானே, மேலே கீழே மற்றும் இடையில இருக்கக்கூடிய திசைகளும் நானே. சாவித்ரி, காயத்ரி, பெண், ஆண், அலி போன்ற அத்தனை பேர்களும் நானே. சந்தஸ் தேவதைகளும் நானே. சத்தியன், சாந்தன், மூர்கன், 3 அக்னிகள், உபாத்தியார், வாக்கு, ஹிருதய, குகை, ஆகாயம் அப்படின்னும் அல்லது இந்த ஜகம்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்கும் நாயகி நானே தான். பஞ்சபூதங்களுக்கும் இருளும் ஒளியும் நானே. பஞ்சபூதங்களும் நானே. 4 வேதங்களும் நானே.
உபனிஷத்துகளுக்கு கர்த்தாவாகன அதர்வ ஆங்கிரஸ் நானே, எல்லாவற்றையும் அறிபவளும் நானே. இப்போ ஸ்லோகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்லோகங்கள், சூத்திரங்கள், அனுவாகங்கள், வியாக்கியானங்கள், பராவித்யாவும் நானே. அப்போ எல்லா வேதங்களில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் உள்ள மறைபொருளும் நானே, மும்மூர்த்திகளும் நானே, படைத்தல் காத்தல் அழித்தல்ங்கக்கூடிய அனைத்தும் நானே, புத்தியாகிய அறிவும் நானே, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் கணேசன் ஸ்கந்தன் அஷ்டதிக் பாலகர்கள் உமா லக்ஷ்மி சரஸ்வதிங்கக்கூடிய அனைத்தும் நானே. இவைகள் எல்லாம் என்னுடைய அபர வடிவங்கள். இப்போ வசுக்கள், அசுரர்கள், கிம்பரர்கள் போன்ற கீழ்நிலையில் உள்ள அனைத்தும் எனது அம்சமே தான். இப்படி எல்லா வடிவங்கள்லையும் இருக்கும் என்னை மாயையில் மயங்கி கிடப்பவர்கள் அறிய முடியாது. என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அதற்கேற்ற பலனை நானே தான் கொடுக்கிறேன். எந்த தெய்வத்தின் உருவத்தை விரும்பி வழிபடுகிறார்களோ அந்த தெய்வத்தின் பலனை கொடுப்பவளும் நானே, எங்கும் எதிலும் நானே. இத்தகைய அனைத்து ஐஸ்வர்யங்களும் நானே. இருமையற்ற முழுமையான அந்த தூய அறிவே நான் அப்படின்னு சொல்றா. இப்போ உலகத்துல கண்ணுக்கு தெரியாத சிறிய உருவம் முதல் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் வரை அனைத்தும் என்னாலேயே இயங்குகின்றன. விதம் விதமான அனைத்தும் என்னில் இருந்தே தோன்றினாலும் நான் பிளவுபடாத ஒன்றாகவேயே முழுமையாகவேயே இருக்கிறேன். என்னை அனைவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்போ தவயோகிகளே, நீங்கள் மிகுந்த புக்தி கூர்மையுடையவர்களே, அதனால நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள் அப்படின்னு சொல்லி, எல்லா செயல்களும் என்னால் நடந்தாலும் நான் எதிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வது இல்லைன்னு சொல்றா. என்னுடைய மாயா சக்தியால் என்னை அறியாத இந்த ஜீவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, ஜீவர்கள்னா தனித்த அடையாளங்களை கொண்டு இருக்கிறவர்கள். இப்போ இப்படிப்பட்ட திரிபுரை தான் பலவிதமான வடிவங்கள்ல இருந்து பலவிதமான செயல்களை செய்கிறாள். ஒரு குடும்பம்னு சொல்லிட்டு அவளே தான் வரா. அப்போ அந்த குடும்பத்தில் தாயும் தகப்பனும் அவளே, குழந்தையாட்டும் அவளே தான், பேர குழந்தையாட்டும் அவளே தான், அந்த குடும்பத்திற்கு ஆதாரமாக இருப்பதும் அவளே தான். இப்படி எல்லாமுமே அவளே தான். அப்போ தனித்த அடையாளங்களை பொருத்தி பார்க்கக்கூடிய இந்த ஜீவர்கள் இந்த உலகத்தை உண்மைன்னு நினைச்சு ஆசையில மயங்கி அறியாமை இருள மூழ்கி மனமயக்கத்திலேயே திரும்ப திரும்ப பிறந்து இறந்து இந்த பிறவி சுழல்ல சிக்கிக் கொள்கிறார்கள். யார் ஒருவனுக்கு இந்த பிறப்பு இறப்புங்கிறதுலேருந்து விடுதலை பெற வேண்டும்ங்கக்கூடிய எண்ணம் ஏற்படுகிறதோ, யாருக்கு ஒருத்தனுக்கு நம்ம பிறந்தது போர் அடிச்சு போயிடுச்சோ இல்லையா, போரிங்னா நம்ம சொல்கிறோமே, எத்தனை பிறவி எடுக்கிறது, பிறந்து அதான் இப்போ ஞானிகள் சொல்லியிருக்கார், எடுத்தேன் ஜென்மம் களைத்தேன் ஜென்மம் எடுத்து சளைத்தேன் உருகி நின்று. எத்தனை ஜென்மங்களாட்டு நான் பிறவி எடுத்து களைச்சே போயிட்டேன், எனக்கு இந்த பிறவி போதும்னு சொல்லி பாடி பாடியே நான் சளைச்சும் போயிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே வார்த்தையே இல்லைன்னு சொல்கிறார். அதே மாதிரி எவன் ஒருவனுக்கு இந்த விடுதலை பெற வேண்டும்ங்கக்கூடிய எண்ணம் உண்டாகிறதோ அவனே சத்திய சாதுக்களையும் சாஸ்திரம் கற்ற சத்குருக்களையும் கண்டறிந்து கொள்கிறான். அவர்களிடமிருந்து உண்மையை கேட்டறிந்து அதை அபியசித்துனா திரும்ப திரும்ப அந்த உணர்விலவையே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, வேற எதையுமே சிந்தனை பண்ணாமல் அந்த விஷயத்தை மட்டுமே யோசிக்கிறது, அந்த விஷயத்தை மட்டுமே விசாரம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி அபியசித்து அறியாமை இருளிலிருந்து வெளிப்பட்டு அறிவு வெளிச்சத்திற்கு அவனே தான் வருகிறான். இந்த எல்லா காரியங்களும் யாரால் நடைபெறுகிறது? என்னால் தான் நடைபெறுகிறது. இவைகள் அனைத்தும் என் முழுமையான அறிவில் எந்த களங்கத்தையும் உண்டு பண்ணாமல் இது நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது. அறியாமையில் மூழ்குவதும் அதிலிருந்து விடுபடுவதும் என எல்லா செயல்பாடுகளும் எதனுடைய உதவியும் இல்லாமல் என்னிலேயே தான் உருவாகிறது. என்னுடைய சக்தி விவரிக்க முடியாத அளவிற்கு பெரிதானது. இந்த உலகத்தை எந்த விதமான ஒரு உபாதான காரணமும் இல்லாமல் நானே சிருஷ்டிக்கிறேன். என்னுடைய சிறப்பை 1000 நா கொண்ட ஆதிசேஷனாலும் கூட விவரிக்க முடியாதுன்னு சொல்றா. இன்னமும் பேசுறா.
என்னுடைய ஞானம் அத்வைதம் துவைத்தம்னு சொல்லி பல பேதங்களால் உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பலவாறாக விளங்குகிறது. இவைகளின் பலன்களும் அவ்வவ்வாறே உயர்வு தாழ்வுடன் விளங்குகிறது. இப்போ இது உயர்ந்ததுன்னு யார் தீர்மானம் பண்ணுறாங்களோ அது அவர்களுக்கு உயர்ந்ததாகவே போகிறது. அப்போ இது எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா மனசை பொறுத்து தான் இருக்கு. அப்போ காலை கதிரவன் மூடி இருக்கக்கூடிய கார் இருளை தன்னுடைய பிரகாசத்தால் விளக்குவது மாதிரி அறியாமையினால மூடியிருந்த இருளை அறிவு என்கிற என்னுடைய சுயம் பிரகாசத்தால் மட்டுமே தான் நீக்க முடியும். அதற்கு வேற வழியே இல்லை. அப்போ என்னாகிறது, காண்பான் காட்சி காணப்படும் பொருள்கக்கூடிய பேதம் இருக்கிற வரை இருமைகள் காட்சிகள் என எல்லாமே இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த இருமைகள் விலகாத வரை உண்மை நிலையை யாராலும் உணரவே முடியாது. இப்படிப்பட்டவங்க தான் என்னை வேறாக பார்க்கிறார்கள், எனக்கு வேறாக இவர்கள் இருப்பதாகவும் பாவனை பண்ணிக்கிறார்கள். இப்படி இருக்கிறவர்கள் தான் துவைதிகளாக இருக்கிறார்கள். அப்போ என்னாகிறது, காண்பான் காட்சி காணப்படும் பொருள் மூன்றும் ஒன்றாகி உள்ள பொருள் ஒன்று மட்டுமே என உணரும் பொழுதுதான் இந்த இருமைகள் மறைந்து ஒன்றேயான சச்சிதானந்தமான நான் மட்டுமே தான் இருக்கிறேன்கிறத அறிய முடியும். இதை அறிந்து என்னை வழிபடுபவர்கள் அத்வைதிகளாக இருக்கிறார்கள். அப்போ என்னாகிறது, துவைதம் அத்வைதம் ஒன்றுமறியாத பாமர மக்கள். இப்போ துவைதம்னு இதுதான் துவைதம்னு தெரியாது, இதுதான் அத்வைதம்னு தெரியாது. அப்போ பாமர மக்களினுடைய நிலை எப்படி இருக்குது, ஒன்றுமே அறியாத நிலை எப்படி இருக்குது. பல உருவங்களில் என்னை உண்டாக்கி கொள்கிறார்கள். பல்வேறு வழிபாட்டு முறைகளை இவர்களாகவே கற்பித்து கொள்கிறார்கள். களங்கமல்ல மனதோடு உலக விவகாரங்களில் மலை போல நிலைத்து நிற்கிறார்கள். இவர்களுக்கு இது பயத்தை தான் உண்டாக்குகிறது. அப்போ என்ன, பிறப்பு இறப்பும் என்ன முடிவில்லாத சம்சார சக்கரத்தினுடைய சுழற்சியில் இருந்து இவர்களால் விடுபடவே முடியாது. அதோடு மந்த புத்தி இருக்கிறதுனால என்னுடைய மாயா சக்தியில இருந்து இவர்களால் வெளிவரவே முடியாது. அப்போ இவர்கள் சாஸ்திரங்களை அறிந்து கொள்ளும் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ சாஸ்திரங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியற்று இருந்தாலும் என்ன பண்ணலாம், என்னை பூரண சரணாகதி செய்தார்களே ஆனால் நானே அவர்களை என்னுடைய மாயா சக்தியிலிருந்து விடுவித்து விடுகிறேன். அவர்களது மனமயக்கங்களை தெளிவித்து மங்களங்களை நானே நல்குகிறேன். அப்போ மதிமயக்கம் நீங்கி மகா மோட்சத்தினை அடைய வேண்டும் கூடிய ஊக்கம்தான் இவர்களுக்கு சாதனை. யாருக்கு, ஒன்றுமே அறியாத இந்த பாமரர்களுக்கு. அப்போ ஊக்கம் பூரணமாக இருந்துட்டா இவர்களுக்கு வேறு சாதனை தேவையில்லை. அப்போ ஊக்கம் ஒன்று மட்டுமே தான் மோட்சத்திற்கு சாதனம்னு ஆயிடுறது. இந்த ஊக்கத்தை தான் என்ன சொல்கிறோன்னா சுயமுயற்சின்னு சொல்கிறோம். இப்போ எப்படின்னா எவ்வாறேனும் சாதித்து காட்டுவேன்கூடியது தான் அந்த ஊக்கத்தினுடைய சொரூபம். அப்போ ஊக்கம் உடையவன் எவ்வாறேனும் மோட்சத்தை அறிந்து கொண்ட முக்தன் ஆகி விடுவான். அதாவது சில தினங்களிலோ சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ அல்லது சில ஜென்மங்களிலோ அவையானது ஒரு வைராக்கியத்தை பொறுத்து நிச்சயம் அவன் முக்தனாகிறான். அப்போ இதனால என்னாகிறது, புருஷார்த்தங்களான அறம் பொருள் இன்பம் வீடு பேருங்கிறத இவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அதன் வழி கொண்டு செல்ல விடாமல் நாசம் செய்கின்ற அநேக தோஷங்கள் புத்தியில இருக்கு. அப்போ இந்த புத்தியில இருக்கிறதுனால இவர்கள் என்ன செய்யறாங்க, சம்சாரத்துல இதுதான் அவர்களை சம்சாரத்துல வேக வைத்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த தோஷங்கள்னு சொல்றோம் இல்லையா, என்னது, புருஷார்த்தங்களான அறம் பொருள் இன்பம் வீடு பேருங்கக்கூடியது 4. இந்த 4லையும் அதனுடைய வழியில கொண்டு போக விடாமல் புத்தியில இருக்கக்கூடிய தோஷம் அவர்களை அந்த இடத்துல போக விடாம உண்மையே அறிய விடாமல் பண்ணுகிறது, புத்தியை மறைக்கிறது. அப்ப அந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த தோஷம் எதெல்லாம்னா நம்பிக்கை இல்லாமை, காம வாசனை, மந்த புத்தி அப்படிங்கக்கூடிய இந்த 3 விதமான தோஷங்கள் அந்த அவர்களது புத்தியை மறைத்து அந்த புருஷார்த்தங்களினுடைய உண்மை தன்மையை அறிய விடாமல் மறைக்கிறதுன்னு
காட்டி கொடுக்குறா. இந்த 3 தோஷங்களை பற்றியும் பேசுகிறா. அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய முறைகளை பற்றியும் பேசுகிறா. இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் விரிவாட்டு பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.